வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை ரூம் எந்தெந்த மூலையில் இருக்க வேண்டும் அந்த வகையில் கிழக்க பார்த்த ஒரு வரைபடம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அக்னி மூலையில் மாடிப்படி இருப்பது கிளாக் வைஸில் இருக்கிறது சிறப்பு. அதில் ஈசான மூலையில் இந்த 3 நண்பர்களாகிய போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் இருப்பாங்க. வாயு மூலையில் செப்டி டேங்க் கழிவுகளும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வரணும். இது பேசிக். இப்போ பாருங்கள், இது ஒரு குட்டியாக ஒரு பார்க்கிங் கொடுத்துட்டோம். ஸோ வண்டி வாசல் நிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. இப்போ இதில் ஒரு குட்டி வெராண்டா கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு வெராண்டா, இது பூஜையாக கொடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ட்ரன்ஸாக கொடுக்குறோம். இதில் சாமி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், இதில் ஜன்னல் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ பாருங்கள், இது பூஜா கப்போர்டு, இது ஹாலாக வந்துடுது. தேவைன்னா இதில் இப்படி பிரிச்சுட்டு இதில் டாய்லெட்டு, இது பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, அப்புறம் இது கிச்சனு. இது தேவைன்னா யூட்டிலிட்டியோ ஸ்டோரோ கொடுத்துக்கலாம். இந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸும், இதற்கு உண்டான என்ட்ரன்ஸும், இதுக்கு உண்டான என்ட்ரன்ஸும், ஸோ தலை வாசலுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி கொடுத்துட்றோம். ஸோ படியினுடைய அமைப்பு வரைபடம் அமைக்கும்போது ஈசானத்தில் பூஜை அறை இருந்து வரைபடம் அமைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜாதகத்தில் கட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்கள் கட்டம் எடுத்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக சொல்கிறேன், இப்படி உங்கள் ஜாதகம் எடுத்துக்கோங்க, கட்டம் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும். இதில் குரு இந்த மூலையில் இருந்தாலும், இங்கே இருந்தாலும், ஒருவேளை இங்கே குரு இருந்தாலும், இல்லை குரு இது உச்சம், நீசம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும், 4 மூலையில் ஆட்சி 2 இடத்துல இருந்தாலும், பூஜை அறை இங்கே வச்சு கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. வணக்கம்.